பேசுடா. ஹலோ. ஹலோ, நான் திவ்யா அப்பா பேசுறேன். சொல்லுங்க. இப்ப பேசலாமா? உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? அப்படியெல்லாம் இல்ல, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு தயக்கமா இருக்க. ஏய், தயங்காம கேளுடா. நம்ம முதல் சந்திப்பு சண்டையில ஆரம்பிச்சு இப்பதான் குடும்பமா நட்பா இருக்கோம். சின்ன அதுக்குள்ளேயே இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டதை சொல்றேன். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். நீங்க விஷயத்த சொல்லுங்க. ஹலோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து ட்ரெஸ் ஆர்டர் வந்திருக்கு. டிசைன்ல நான் பார்த்துப்பேன், ஆனா அத பெர்ஃபெக்ட்டா தைச்சு கொடுக்கறவங்க வேணும். இதுக்கு முன்னால சில இடங்கள்ல கொடுத்து அது சரியா அமையல. நீங்க திவ்யாக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ல உங்க ஒர்க்க பார்த்தேன், அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதான் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனை. இது ரொம்ப பெரிய ஆர்டர், கண்டிப்பா பினான்சியலா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணலாம். என்னங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். தேங்க்ஸ்ங்க. நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுல பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? இங்க தொழில்ல ஒருத்தர் உதவி ஒருத்தருக்கு தேவைப்படுறது சகஜம் தானே. அது மட்டும் இல்ல, நாளைக்கு கிளையண்ட் என்ன மீட் பண்ண வராரு. அப்போ நீங்களும் என் கூட வரணும். உங்களால வர முடியுமா? இதுல என்னங்க இருக்கு? கண்டிப்பா வரேன். அப்ப சரி, நான் அட்ரஸ் உங்க போனுக்கு அனுப்பிடுறேன். காலையில ஒரு 10 மணிக்கு அங்க வந்துடுங்க. சரிங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, வச்சிடுறேன். சரி, வச்சிடுறேன். சரின்னு சொல்லிட்டாளா? அப்பா, இவ்வளவுதான்டா. இதுக்கு போய் தயங்கிட்டு இருந்த. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவா. வினோ, யாருமா போன்ல? திவ்யா அப்பா தான் அத்தை. அவர் ஏதோ வேலை விஷயமா பேசின மாதிரி இருந்துச்சு. என்ன வேலைம்மா? அவருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கான். அவர் அதுல என்னையும் சேர்ந்து வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இது பெரிய ஆர்டர், நல்ல வருமானம் வேற வரும்னு சொல்றாரு. நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்ல, அதான் சரின்னு சொல்லிட்டேன். நல்லதும்மா. கடவுள் ஒரு கதவை மூடினா ஒரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த தம்பி மூலமா உனக்கு அது கிடைச்சிருக்கு. அவர் மூலமா உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே, அது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டீங்களா? அம்மா, இன்னைக்கு நான் எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டேமா. சமத்து. அம்மா சொல்லுடா. அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்டா திட்ட மாட்டீங்கல்ல? இவன் இதுக்காக தான் நல்ல பிள்ளையா ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சான். மதி, நீ சும்மா இரு. நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா. அம்மா தாண்டா, சொல்லு. நான் இன்னைக்கு திவ்யா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அந்த வீடு சூப்பரா இருந்துச்சு. அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் அங்கதாம்மா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? இல்லம்மா, நாம ஒரு நாள் திவ்யா வீட்டுக்கு போலாமா? அவ கூட சொல்லிருக்கா, எங்க வீட்டுக்கு வந்தா எங்க டாடி உனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாருன்னு. எனக்கு தான் நீ அப்பா வரமாட்டாரு இல்லம்மா, அங்க போனா அங்கிள் சொல்லி கொடுப்பாரு இல்லம்மா. அதான் ப்ளீஸ்மா, நம்ம போலாமா?
சரின்னு சொல்லுங்கம்மா. இல்ல போக கூடாது, காரணம் சொன்னா புரியாது, நீ பெரியவன் ஆகணும்னு சொல்லுவியா? சொல்லுமா. ஏய், என்ன சும்மா அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? நீ அங்கெல்லாம் போக கூடாது. திவ்யா வீட்டுக்கு போறேன், பவ்யா வீட்டுக்கு போறேன். ஏய் மதி, நீ என்ன அவன் கூட இன்னும் சண்டை பிடிச்சிட்டு இருக்க? அப்படிலாம் இருக்காத. இல்லம்மா, எனக்கு அவளை முதல்ல இருந்தே பிடிக்கல, கடைசி வரைக்கும் பிடிக்காது. பெரிய மனுஷி முடிவெடுத்தா மாற மாட்டா. அம்மா அவளை விடுமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. அம்மா அமைதியா இருக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாம் நீ அங்க போக கூடாது. அது அம்மா சொல்லட்டும், நீ சொல்லுமா. நம்ம போலாமா? சரி போலாம், ஆனா இப்போ இல்ல, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது போலாம். இப்போ 2 பேருமே தூங்குங்க. நீ என்னம்மா சரின்னுட்ட? பின்ன என்ன மதி, உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. அம்மா பாத்திரம் கழுவிட்டு வருவேன், வந்து பாக்குறதுக்குள்ள 2 பேரும் தூங்கி இருக்கணும். சரியா? சரி, எல்லாமே எடுத்து வைங்க. அம்மா சரின்னு சொல்லிட்டாங்களே. ஆனா எப்பன்னு சொல்லி ஓவரா சீன் போடாம பாடலாம். கண்ணாடிய கழட்டு. என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? கிளையண்ட் மீட்டிங் இங்கயா? ஓ, உங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, அதான் புதுசா பாக்குறீங்க. என்ன ஆபீஸ்ல இல்லாம ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? பொதுவா இந்த மாதிரி இடத்துல தான் நாங்க சந்திச்சுப்போம். பயப்படாதீங்க, வாங்க. உட்காருங்க.